நம்ம செல்ஃபி எடுப்போம். நீங்களே செய்திகளோ அந்த ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால் பங்காளியாக்கள் வழக்கு போட்டது இப்படி கட்டுவலையில் கம்பி பாயக்கூடாதுன்னு சொல்லி அந்த வழக்கு வந்து கோர்ட்ஸில் நடந்து ஹைகோர்ட்டால் தீர்ப்பு சொல்லி இருக்கு என்னன்னு சொன்னால் கட்டுவலை பாயலாம் பைப் பாயக்கூடாதுன்னு சொல்லி அப்போ பைப் பாயாமல் நாங்கள் பைப்பை விட்டுட்டு காவியா மூலமாக அந்த தொழிலை செய்து கொண்டு வரைக்குள்ள ஹைகோர்ட்டால் இங்கே விசாரிச்சுக்கு ஆர்டர் போட்டது கட்டுவலைக்கு உடனடியாக பாஸ் வழங்க சொல்லி அப்போ இன்றைக்கு வரைக்கும் விசாரிச்சால எந்த விதமான பாஸும் வழங்கப்பட இல்லை. வருஷம் எங்களுக்கு இந்த கட்டுவலை தென்கடல் வலை பாயறதுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடுக வந்துட்டு இருக்கு. இதுக்கு காரணம் வந்து முழுக்க விசாரிச்சு தான். ஒன்று விசாரிச்சால ஒரு மாற்றம் வரணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு நீதியான ஒரு தீர்ப்பு வழங்கணும். ஹைகோர்ட்டால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பின்படி இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு பாஸ் வழங்கப்பட இல்லை, கட்டுவலைக்குரிய பாஸ் வழங்கப்பட இல்லை. என்ன காரணம்? விசாரிச்சு ஒரு தொழிலாளிக்கும் கொடுக்க இல்லை. இது விசாரிச்சில பிள்ளையா இல்ல ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பை விசாரிச்சு மதிக்க இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது. ஆனா முறைக்கு வந்து இன்றைய சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் தென்கடல் கட்டுவலை பாயிரன்னு சொன்னால் இப்ப வடகடல் தொழிலுக்கு போய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தென்கடல் தொழில்னு சொல்லி வரையக்குள்ள இந்த சம்பவம் ஒவ்வொரு முறையும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா விசாரிச்சு இதை வரைக்கும் கண்டுகொள்ள இன்றைக்கு கடற்கரையில நேவி மறைக்கணும் என்னன்னு கேட்டு சொன்னா விசாரிச்சு தங்களுக்கு ஓர்டர் போட்டது 3 பேருக்கு மேல தொழில போகக்கூடாது. உதாரணத்துக்கு 100 போட் இருக்கு, 100 போட்டுல 1000 பேர் தொழில் செய்கிற இடத்துல 100 போட்டுக்கு ஒரு ஆளுக்கு 3 பேர் படி போனால் மிச்சாக்களுக்கு நாளாந்த வாழ்க்கை தர மாற கொடுக்குறது விசாரிச்சு தருவாங்களா? எங்களுக்கு இல்லை. அவன் தான் சட்டத்தை போட்டு அவர் கதிரையில் இருந்து அவர் தண்டை வேலையை பார்த்துட்டு இருப்பார். ஆனால் பாதிக்கப்பட போறவங்களுக்கு ஒட்டுமொத்த தொழிலாளிகள் தான். அப்போ இந்த தொழிலாளிக்கு இதே விசாரிச்சு தான் ஒவ்வொரு முறையும் சட்டம் கொண்டு வர்றாங்க. என்னென்னு கேட்டால் ஒவ்வொரு வருஷமும் காசு தாங்க, இன்சூரன்ஸ் செய்யுங்க, அதை புதுப்பிங்க, இதை புதுப்பிங்கன்னு காசாக வேண்டிட்டு இருக்காங்களே தவிர தொழிலாளிக்கு இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு பிரயோசனமும் கிடைக்கவே இல்லை. நீ கிடைக்க போறதும் இல்லை. ஏன்னு சொன்னா ஒன்று விசாரிச்சால ஏதாவது ஒரு முடிவு எங்களுக்கு இன்றைக்கு வந்தே ஆகும். What